ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறுதலாக ஒரு ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ தவறுதலாக ஒரு ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் ஃபோன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேசிக் ஃபோன் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு, இல்லை நீங்கள் குனியும் போது ஒரு வாளி குடத்துக்குள்ளேயோ இல்லை பக்கெட்குள்ளேயோ விழுந்துடுச்சு அப்படின்றதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே முழுசாக விழுந்துடுச்சு அப்படின்னா காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தண்ணி நல்லா உள்ளே வந்து ஊறிடுச்சு அப்படின்னா கஷ்டம். ஓகேங்களா, தண்ணி அது மேலே ஃப்ளாஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஈஸியாக வந்து காப்பாற்றலாம். நெக்ஸ்ட் வந்து உப்பு தண்ணியில் இல்லை கடல் தண்ணியில் அது மாதிரி விழுந்துச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு உங்களுக்கே தெரியும் ஈஸியாக வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும். ஸோ அதனால் ஈஸியாக அந்த இடத்துல வந்து போர்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் வந்து அதிகமாகிடும். ஆகிடுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ இது எப்படிடா தடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பேசிக் ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா பேசிக் ஃபோன்னாலே உங்களுக்கு ரிமூவல் பேட்டரி தான் வரும். ஸோ பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன் ரிமூவ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து பவர் சப்ளையே போகுது. அந்த பேட்டரியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பவர் சப்ளை வந்து போகாது. அப்படி போகாத பட்சத்தில் என்ன ஆகுனா ஃபோன் வந்து டேமேஜ் ஆகிறத தடுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு நல்லா உங்ககிட்ட ஹேர் ட்ரையர் இருந்தால் கூட ஓகே தான், அதை நல்லா ஹீட் பண்ணுங்கள். அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹீட்லேயே மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வந்து வேப்பர் ஆகிடும். ஒரு 2 days வந்து யூஸ் பண்ணாமல் இருங்க. அதை கொஞ்சம் வெயிலில் வச்சுருங்க. இது வந்து எப்படின்னா, உங்களால் கடைக்கெலாம் கொண்டுட்டு போக முடியாத பட்சத்தில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் தண்ணியில் வந்தால் நீங்கள் கடையில் சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். இல்லை என்னால் அவ்வளோலாம் முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஹீட் பண்ணிவிட்டு சில பேர் வந்து அரிசியில் போட்டு வைப்பாங்க. எதுக்கு அரிசியில் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கான்செப்ட்டு அதாவது அரிசி ஈஸியாக வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வந்து அரிசிக்குள்ளே போடும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே குட்டி தண்ணி துகள்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து ஈஸியாக அந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்குள்ளே தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறது ஒரு கான்செப்ட். ஆனால் ஃபோனுக்குள்ளே இருக்கிற தண்ணியை அரிசி வந்து எடுக்குமானா கண்டிப்பாக எடுக்காது. மேலோட்டமாக இருக்கிற வாட்டரோட பார்ட்டிகல்ஸை மட்டும்தான் அந்த அரிசி என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணும். பட் போர்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து இந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணது. ஓகேங்களா, இது எதுக்கு ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஃப்ளாஷ் ஆகிடுச்சு, மேலே வந்து தெளிச்சிடுச்சு, அந்த மாதிரி மெத்தடில் தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் அதுக்கு அரிசியில் தான் வைக்கணுமான்னு இல்லை, ஒரு நல்ல கிளாத்தை வந்து தொடச்சாலே அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ளஷ் ஆனதுக்கு போயிடும். ஸோ டீப்பாக விழுந்ததுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஓப்பன் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியலனா நீங்கள் தயவு செஞ்சு கடையில் கொடுக்குறது நல்லது. அப்படி ஓப்பன் பண்ண தெரியும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஐபி இருக்குது பார்த்தீங்களா, ஐபி நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு மட்டும் தான் இல்லை, நீங்கள் ரிமோட் என்ன வச்சுருந்தது ஒர்க் ஆகலை, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஐபியை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். அப்படி என்கிட்ட ஐபி கிடையாது பாப்பா, என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள்கிட்ட சென்ட்டு கண்டிப்பாக இருக்கும், பர்ஃப்யூம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபோனை ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஃபோன் வந்து ஓப்பன் பண்ண தெரியும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி ஐபி வச்சு க்ளீன் பண்ணலாம். இல்லை எனக்கு ஓப்பன் பண்ண தெரியாதுன்னா டேரெக்டாக நீங்கள் லோக்கலில் இருக்க சர்வீஸ் சென்டர்லையோ இல்லை நீங்கள் எந்த ரெகுலராக சர்வீஸ் சென்டரில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சர்வீஸ் சென்டரில் போய் மொபைலை கொடுத்து ரெடி பண்ணுறது. எதுக்கு சுவிச் ஆஃப் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா ஃபோன் ஆனில் இருக்கும்போது தான் பவர் சப்ளை போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. சுவிச் ஆஃப் பண்ணிட்டு டேரெக்டாக கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லது. ஸோ இல்லை என்னால் கடையில் அந்த டைம்ஸில் வந்து கொடுக்க முடியல, அதுக்கு எதனா நான் பண்ண முடியுமா, கடையில் கொடுக்குற வரைக்கும் எதனா முதல் உதவி மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலை ஃபுல்லாக கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாஷ் பண்ணி பாருங்கள், ஃப்ளாஷ் தண்ணி வந்து ஒழுகுதா அப்படின்னு. ஒழுகுதுன்னா ஃபுல்லாக அதை உதறிட்டு எல்லா வாட்டரையும் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹேர் ட்ரையர் இருந்தால் ஹேர் ட்ரையை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கழுவு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஐபி வச்சு க்ளீன் பண்ணாவே ஃபோன் வந்து ஒர்க் ஆகிடும். தண்ணியில் விழுந்த உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோனை வந்து ஈஸியாக காப்பாற்றலாம். ஸோ இல்லை எனக்கு ஃபோன் வந்து ஓப்பன் பண்ண தெரியாதுன்னா தண்ணியில் விழுந்த உடனே கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நல்லது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியில் விழுந்துருச்சு ஆன் பண்ணி பார்ப்பாங்க, ஆன் ஆகுது, ஒர்க் ஆகுது, நம்ம எது கடையில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அது அந்த டைம்ஸில் வந்து ஒர்க் ஆகும். டைம் போக போக அந்த இடத்துல என்னன்னா ஷார்ட்டேஜ் ஆகிட்டே இருக்கும். ஷார்ட் ஆகிட்டே வரும்போது என்ன, ஒரு கட்டத்தில் டிஸ்பிளே வந்து ஒரு மாதிரியாக தெரியும். அந்த டிஸ்பிளே டோட்டலாக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு ரெடி பண்ணுறது. நீங்கள் தண்ணியில் விழுந்த உடனே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், தண்ணி வந்து ஓவராக ஊறி இருக்காது. ஸோ அந்த டைம்ஸில் ஈஸியாக வந்து அதை வேப்பர் பண்ணி எடுத்துடலாம், ப்ளோ பண்ணி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னா கடையில் உடனே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு ப்ராப்ளத்தை வந்து காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் தென் வீடியோ இது மாதிரி வேணால் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறது. டாட்டா பை பை.